என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உன் முன்னால் சொல்ல வருகின்ற இந்த விஷயங்களை என்னவென்று ஒரு முறை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். என் குழந்தையே, ஏனென்றால் இன்று உன் தாயானவள் சொல்ல நினைக்கின்ற விஷயம் அப்படிப்பட்டது. இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் அப்பேற்பட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எப்பொழுதும் உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு வேண்டியது எல்லாமும் நான் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த வேளைகளில் சில விஷயங்கள் இன்னமும் அதிகமான துன்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னை நடுத்தெருவில் இழுத்துவிட முயற்சி நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் அத்தனை வீரியமாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை விட்டுவிடாமல் உனக்கான எதிர்காலத்தை நோக்கி நீ முழுக்க முழுக்க சரியான பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். இது மற்றவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கிறது. ஒருவர் நன்றாக இருந்துவிட்டால் இன்னொருவருக்கு பிடித்து விடுமா? ஒருவர் சந்தோஷமாக ஒரு செயலை செய்ய தொடங்கிவிட்டால் அது இன்னொருவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. யாருக்கும் நல்லதே நடந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி திரியும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த வேளை, என் பிள்ளை, நீ எதையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த பிரத்யங்கரா சில விஷயங்களை முன்னின்று சொல்கின்றேன். உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற ஒரு உறுப்பை இவர்கள் செயலிழக்க வைத்து விட்டார்கள். அதனால் தான் என் பிள்ளை தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கிறாய். உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று உணர முடியாமல் என் பிள்ளை நீ கதிகலங்கி நிற்கிறாய். உன் பிரத்யங்கராவிற்கு இந்த விஷயம் தெரியும் பொழுது இதனை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டியது என் கடமை அல்லவா? இதனை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? ஒரு காலமும் நான் அதை தட்டி கழிக்க மாட்டேன். உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு காலமும் சொல்லாமல் நான் செல்ல மாட்டேன். உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ, உன்னுடைய புரிதல்கள் என்னவோ என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து நான் உனக்கு சரியாக சொல்லி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாமும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாவற்றையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நடக்கும் நன்மைகளை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். பிரத்யங்கராவினுடைய அன்பினால் உனக்கு நல்லது தானே நடந்திருக்க வேண்டும். எப்படி இவர்கள் தீமைகளை செய்ய முன் வருகிறார்கள் என்ற கேள்வி உனக்குள் எழும்பலாம். இந்த கேள்வி உனக்குள் இருந்து பல விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் எல்லாமுமே உனக்கு நடத்துவது என்னவென்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாமுமே உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் பிரத்யங்கரா உன்னை சுற்றி இருந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையான மனத்தெளிவை என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரும் எதையும் சொல்லிவிட்டு செல்லட்டும். இது உன்னுடைய வாழ்க்கை. இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் இந்த மனிதர்களை எந்த காலத்திலும் நான் விட்டுவிட மாட்டேன். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கும் இவர்களை நான் ஒரு காலமும் மன்னிக்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு தான் இங்கு ஒவ்வொன்றும் நடக்கிறது. வெளியில் தெரிந்த உறுப்பை
இவர்கள் முடக்கினார்களேயானால் எல்லோருக்கும் தெரிந்துவிடும், உனக்கும் தெரிந்துவிடும் நம்மை சுற்றி தீமை நடக்கிறது என்று. அப்படியானால் அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசிப்பாயல்லவா? அதை நீ செய்யக்கூடாது. அதனால்தான் வெளியில் தெரியாத ஒரு விஷயத்தை நாம் முடக்கிவிட்டோமானால் உனக்கும் அது என்னவென்று புரியாதல்லவா? உனக்கு அது என்னவென்று தெரிந்திருக்காதல்லவா? அதனால் சுலபமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் செய்வினைகள்தான் காரணம் என்று நீ நினைத்து விட மாட்டாயல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் இதுதான் காரணம் என்று நீ சொல்லிவிட மாட்டாயல்லவா? அதனால்தான் இவர்கள் ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியான நிலையில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு ஒவ்வொன்றையும் இனி சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நீ மனதார புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதுமே நீ விரும்பியதை உன்னை வந்து சேரும் நேரம். இனி உனக்கானது எல்லாமும் நிச்சயமாக உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதுவுமே உனக்கு நடந்து விடுவதில்லை என்று நான் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் இதை உனக்கு நான் உணர்த்துவதற்கு அதுவும் ஒரு காரணம். என் பிள்ளையே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம். இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இன்னமும் பல இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பல மாற்றங்கள் இன்னமும் இருக்கிறது. உன்னால் முடியாது என்று சொல்லி வேண்டும் என்றே உன்னுடைய மனதை நொறுக்கிய மனிதர்கள் இங்கு ஏராளம். வேண்டும் என்றே உனக்குள் வேதனைகளை கொடுத்தவர்கள் இங்கு ஏராளம். நீ இதையெல்லாமும் கேட்டுக்கொண்டும் இவர்களின் வார்த்தைகளுக்கு முழு மதிப்பு கொடுத்து கொண்டும் உன்னை தேடி எந்த விஷயங்களும் நடக்காமல் நீயே முட்டுக்கட்டையாக அதற்கு நின்று விட்டாய். முடியக்கூடிய காரியங்களை கூட நீ செய்து முடிக்காமல் விட்டு விட்டாய். இது என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் நின்று பல கேள்விகளை எழுப்பிவிட்டது. இனிமேல் இது நடக்காது என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளும் இது வேண்டாம் என்ற சிந்தனைக்குள்ளும் என் பிள்ளை நீயாக வர தொடங்கிவிட்டாய். இனிமேல் நாம் எதை பற்றி யோசிக்க வேண்டும், நமக்கு என்ன நடக்கும் என்பது போன்ற பல குழப்பங்களும் பல கேள்விகளும் உனக்குள் வர தொடங்கிவிட்டது. நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாமும் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் உனக்குள் வந்துவிட்டது. எப்பொழுதுமே இதிலிருந்து ஏதேனும் ஒரு வகையில் நாம் நல்ல நிலையை அடைந்து விட மாட்டோமா என்று நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு தோல்வியை கொடுத்தது. அடுத்தது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை யோசித்து யோசித்து நீ மேலும் மேலும் மனம் குழப்பமடைந்து நின்றிருந்தாய் அல்லவா? இது எல்லாமும் எதனால் நடந்தது, யாரால் நடந்தது என்று உனக்கு புரியவில்லை அல்லவா? எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற காரணங்களால் தான் நடந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் அவசியம் உனக்கு வந்துவிட்டது. சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இப்படி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் எனும் பொழுது அதனால் என்ன நடக்கிறது என்பதனை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாமும் நமக்கு தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளும்
நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உன்னை மீட்டெடுக்கும் பொருட்டு இந்த பிரத்யங்கரா ஒவ்வொன்றிலும் நான் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டேன். உனக்கும் மனதிற்குள் சந்தோஷம் வேண்டும் என்ற நிலை இருக்குமானால், உனக்கும் நம்மை சுற்றி நடப்பது ஏதோ தவறாக இருக்கிறது என்ற ஒரு புரிதலை நீ தேடிக்கொண்டிருப்பது உண்மையானால், இனி நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு சில நல்ல மாறுதல்களை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. காலமும் நேரமும் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொன்றையும் இனி என்னவென்று சொல்லும் நேரம். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு எல்லாவற்றிலும் முழு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் என் பிள்ளை, நீ கலங்கிடாத பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே தொலைத்ததை எண்ணி கலங்காதே. இனி உனக்கான நேரம் இது, உனக்கான வாழ்க்கை இது, உனக்கான தருணம் இது. பிரத்யங்கராவின் அன்பினால் எதையும் பெறக்கூடிய நேரம் இது. இந்த நேரம் உனக்கு இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ முழு மனத்தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரும் எதை சொன்னாலும் என் குழந்தை, அதற்காகவெல்லாம் நீ மனப்பதற்றமடையாதே. உன்னுடைய பதற்றம்தான் எல்லா செயல்களையும் உன்னிடமிருந்து பறித்து விடுகிறது என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய பதற்றத்தினால் எந்த காரியங்களும் இங்கு நிச்சயமாக ஒருவிதமான தேவையற்ற சிந்தனைகளை தான் உனக்கு கொடுத்து விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு தரக்கூடிய நேரங்களும், உன்னால் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட ஒவ்வொரு மாற்றங்களும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு புரிந்து கொள்ளட்டும். முடியாது என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயங்கள் கூட இனி உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை புரிந்து கொள். நீ நினைத்தால் உனக்கு நீ ஆசைப்படுவது எல்லாமும் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய புத்தியை நீ தீட்ட வேண்டும். அறிவு எப்பொழுதும் ஒரு மனிதனை ஆக்கும். அதே நேரம் நீ எடுக்கும் முட்டாள்தனமான சில முடிவுகள் உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தும். இதுதான் உண்மை. இது நடக்க விடாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் இருந்து விடாமல் நீதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், நான் வருவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? எந்த நேரத்திலும் உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு தருவது போல எங்கும் நீ பெற்றதில்லை. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் உன்னால் முடியும், நீ நினைத்தால் நடக்கும் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லிய பிறகும் கூட இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல தேவையற்ற விஷயங்களுக்குள் நீ தலையிட்டு விட்டாய். அது மட்டுமல்ல, நல்லது நடக்கக்கூடிய இடத்தில் நீ அந்த விஷயத்தையே உனக்கு எதிராக திசை திருப்பி விட்டு விட்டாய். இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் உன்னுடைய மூளையை சலவை செய்து வைத்து விட்டார்கள். மூளை இருக்குமிடம் உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் அம்மா இத்தனை தெளிவாக சொல்லி இருக்கின்றேன், வெளியில் தெரியாத ஒரு உறுப்பு என்று. உன்னுடைய மூளையை சலவை செய்து உனக்கு நடக்காது என்று உன்னையே நம்ப வைத்து எந்த ஒரு காரியத்திலும் உன்னை ஈடுபட விடாமல் தடுத்து நிறுத்தியது இவர்கள்தான். எந்த ஒரு விஷயத்திலும் நீ
முழுமையான தெளிவோடு இருக்க முடியாதபடிக்கு உன்னை இது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது இவர்கள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது, இந்த தெய்வம் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரியாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காலமும் சூழ்நிலையும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படக்கூடிய இந்த விஷயங்களை நீ எந்த நிலையிலும் கைவிட்டு விடாதே. நல்லதுதான் உனக்கு நடந்திருக்க வேண்டும். நீ நினைத்ததுதான் உன் வாழ்க்கையாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் அதை எல்லாமே உனக்கு சரியாக நடந்து விடாதபடிக்கு இவர்கள் உனக்கு செய்த சூழ்ச்சிகள் ஏராளம். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடம் பேசி பேசியே உன்னுடைய மூளையை செலவை செய்ததோடு மட்டுமல்லாமல் எந்த நிலையிலும் உனக்கு நீ விரும்பியது கிடைக்காதபடி இவர்கள் பல தருணங்களை உன் வாழ்க்கையில் உருவாக்கி விட்டார்கள். மேலும் பல அதிர்ஷ்டங்களை உன்னிடம் இருந்து பறித்தும் விட்டார்கள். நீ எடுத்து வைக்கும் முயற்சியில் உன்னை எதுவும் செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் இனி நடக்கக்கூடிய நேரங்களை எல்லாமும் உனக்கென்று புரிய வைக்க இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் இந்த காலநிலையில் உன்னால் முடியாது என்று நினைத்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் இனி கைவிட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் இனி சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. நீ விரும்புவது போல உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, எப்பொழுதுமே மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களும் நாம் எடுத்து கொள்ளலாம். ஆனால் அதையே நம் நினைவில் கொண்டு நாம் எதையும் மறக்கக்கூடாது. அந்த விஷயங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் நாம் தொலைக்கக்கூடாது. நாம் எடுத்த முடிவுகளை மாற்றக்கூடாது. உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும். உன்னுடைய மனசாட்சி சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். உன்னால் முடியாது என்று நினைத்து சொன்ன எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இது. உன்னால் முடியாத சில விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் வெற்றி நீ நினைத்தது போல உன் வசமாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதையே உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல நிலையில் நான் உன்னை வாழ வைப்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். கனவிலும் நினைத்திராத அளவிற்கு எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும் பொழுது என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவசரப்பட்டு நீ எதையும் இழந்து விடாதே. அவசரப்பட்டு உன்னுடைய மனநிலையை நீ நிச்சயமாக அடகு வைத்து விடாதே. எது சரி என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை எப்பொழுதும் நீ சரியாக செய்து கொண்டிரு. அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக உன்னையே நீ சந்தேகித்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையே நீ விட்டு விடாதே என்றுதான் உன் பிரத்யங்கரா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வெற்றியை எல்லாமும் இது தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பது இனி உனக்கு முழுக்க முழுக்க மிக பெரிய ஆறுதல்களை உனக்கு கொடுக்கட்டும். எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சரியாக எதையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து இனிமேல் நீ வருந்தாதே. என் பிள்ளைக்கான தேவைகள் எல்லாமும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ நான் சொன்னது போல என் வசமாக வந்துவிட வேண்டும். நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்ல வேண்டும் எனும் பொழுது
என் பிள்ளை, எந்த ஒரு நிலையையும் நீ நிச்சயமாக தொலைக்காமல் இருந்து விட்டால் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அது போதும். இனி உனக்கென்று நான் வைத்தது இனி எப்பொழுதும் உன் மகிழ்ச்சியை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.